வெயில் காலத்தில் பக்கத்து வீட்டில் புது பொருட்கள். சிச்சு காக்காவோட வீடும் துணிக்குருவியோட வீடும் பக்கத்து பக்கத்துல தான் இருந்துச்சு. சிச்சு காக்காவுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. யாருமே இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஒரு புது பொருளை வாங்கி பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட காட்டி பெருமைப்பட்டுக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு மதியம் வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல உள்ள உட்கார முடியாம புஜ்ஜியும் துணியும் வெளியில கைத்துக்கட்டுல உட்காந்துக்கிட்டு விசிறிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு சிச்சு காக்கா கையில ஸ்டைலா ஒரு பாக்ஸ பிடிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. என்ன பக்கத்து வீட்டு துணி, வெயில் தாங்க முடியாம வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சிச்சு, வீட்டுக்குள்ள உட்காரவே முடியல, அதான் விசிறியை வச்சுக்கிட்டு காத்து வீசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் விசிறியை வச்சு காத்து வீசுறதுக்கு நீ அந்த காலத்துல இல்லையே துணி, கொஞ்சமாவது அப்டேட் ஆகலாம்ல. இங்க பாத்தியா, நான் சிட்டில இருந்து ஸ்பெஷலா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. சிச்சு காக்கா கொண்டு வந்த பாக்ஸ ஓபன் பண்ணா. அதுக்குள்ள இருந்து குட்டியா இருக்கிற ஒரு டேபிள் ஃபேனை வெளியில எடுத்தான். அதை ஆன் பண்ணதும் காத்து முகத்துக்கு அடிச்சுது. ஆஹா, ஓஹோ, என்ன அருமையா காத்து வீசுது. காஷ்மீர்ல கூட இப்படி சில்லுன்னு காத்து வீசாது. காத்துக்கே முடியெல்லாம் பறக்குது. இதோட பேரு மினி டார்னரோ. சிச்சு ஆண்டி, அதை ஆன் பண்ணா உங்க முகத்துக்கு மட்டும் தானே காத்து வீசுது. இதுல பெருமையா சொல்லிக்க என்ன இருக்கு? உனக்கு இத பத்தி தெரியாது புஜ்ஜி. கரண்டே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளியில வந்து விசிறிக்கிட்டு உட்காரணும். ஆனா இது கரண்டே இல்லைனாலும் வேலை செய்யும். எல்லாரும் காத்து இல்லாம கஷ்டப்பட்டா நான் மட்டும் இந்த ஃபேனை போட்டுக்கிட்டு நல்லா படுத்து தூங்குவேன். ஓகே, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போறேன், அப்புறமா வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா உள்ள போயிட்டான். புஜ்ஜிக்கு அதை பார்த்ததும் கோவம் வந்துச்சு. அம்மா பாத்தியாமா, அந்த சிச்சு ஆண்டியோட திமிர, அந்த சின்ன ஃபேனுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா. சரி விடு புஜ்ஜி, அவ பில்டப் கொடுக்கறது ஒன்னும் புதுசு இல்லல்ல. இல்லம்மா, நாம அவங்க முன்னாடி மட்டமாக கூடாது. நாம இப்பவே மார்க்கெட்டுக்கு போய் அந்த ஃபேனை விட பெரிய ஃபேனை வாங்கிட்டு வரலாம். என்னோட கிட்டி பேங்க்ல ஒரு 500 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். நீ கூட ஒரு 1000 ரூபாய் போடு. வாமா, இப்பவே போய் ஃபேன் வாங்கிட்டு வரலாம். அன்னைக்கு சாயந்தர நேரம் துணி புஜ்ஜி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டோல பெரிய பெடஸ்டல் ஃபேனை வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த பெடஸ்டல் ஃபேனை ஆன் பண்ணிட்டு புஜ்ஜி சத்தமா சிச்சுவை கூப்பிட்டான். சிச்சு ஆண்டி, சிச்சு ஆண்டி, கொஞ்சம் வெளியில வரீங்களா? சிச்சு காக்கா வெளியில வந்து, என்ன புஜ்ஜி, ஏன் இப்படி கத்துற? ஆண்டி பாத்தீங்களா, இது நாங்க வாங்கின ஃபேன். உங்ககிட்ட இருக்கிறது மினி டார்னடோ, எங்க கிட்ட இருக்கிறது சுனாமி. உங்க ஃபேன் என் ஃபேனோட குழந்தை மாதிரி இருக்கு. அப்போ துணிக்குருவி அந்த ஃபேனோட ஸ்பீட் அதிகமாக்கி, ஆமா சிச்சு, இதுல இருந்து வீடு முழுக்க காத்து வீசுது. எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாருக்குமே காத்து வீசுது. நீ வேணும்னா பாரு. அந்த ஃபேனோட காத்துல மாட்டி சிச்சு காக்காவோட முடியே கலைஞ்சு போச்சு. அப்ப அங்க வந்த பன்னு, வாவ் புஜ்ஜி, துணி ஆண்டி, இந்த ஃபேன் சூப்பர். சிச்சு ஆண்டியோட ஃபேன்ல இருந்து என் மூக்குக்கு மட்டும்தான் காத்து வருது. இந்த காத்து என் வயிறு வரைக்கும் அடிக்குது. அப்போ சிச்சு காக்கா முகம் வாடி போச்சு. ஓஹோ, பெரிய ஃபேன் வாங்கிட்டீங்களா? ஆனா கரண்ட் இல்லைன்னா இந்த ஃபேனு ஓடாதே. அப்ப இது வெறும் இரும்பு பெட்டி மட்டும்தான். ஆனா என்னோட பேட்டரி ஃபேனு எப்பவுமே ஓடும். ஆனா கரண்ட் இருக்கும்போது எங்க ஃபேன் தானே ஆண்டிக்கிங்க. நீங்க அந்த குட்டி குழந்தை ஃபேனை உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு கொசு அடிச்சுக்கோங்க. சிச்சு காக்கா கதவை வேகமா சாத்திட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். சிச்சு அவனுடைய மனசுக்குள்ள, இந்த துணியும் புஜ்ஜியும் சேர்ந்து என்னை எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. என்னை விட பெரிய ஃபேன் வாங்கிட்டு ரொம்ப தான் பண்றாங்க. நாளைக்கு இவங்க ஃபேனையே தூக்கி எறிகிற மாதிரி ஒரு ஐட்டம் கொண்டு வரேன் பாரு. அடுத்த நாள் காலையில ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி வந்து சிச்சுவோட வீட்டுக்கு முன்னாடி நின்னுச்சு. அப்ப அங்க இருக்கிற வேலைக்காரங்க அந்த கண்டெய்னர்ல இருந்து ஒரு பெரிய பாக்ஸ கீழே இருக்குனாங்க. அந்த பாக்ஸ் உண்மையிலேயே ரொம்ப பெருசா இருந்துச்சு. அப்ப அதை பார்த்து சிச்சு காக்கா, டிரைவர், சரியா அந்த வீட்டு பக்கமா அந்த கூலரை திருப்பி வைங்க. என்ன சிச்சு, இவ்வளவு பெரிய டப்பா கொண்டு வந்திருக்க, பழைய பொருளை போட்டு வச்சுக்கிறதுக்கா? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, பழைய பொருள் இல்ல சோட்டோ, இது கூலர். சாதாரண ஃபேன்ல சாதாரண காத்து தான் வரும். ஆனா இந்த கூலர்ல ஐஸ் காத்து வீசும். ஸ்ட்ரெயிட்டா அண்டார்டிகால இருந்து காத்த கொண்டு வந்து இந்த ஃபேன்ல இருந்து வீசும் அப்படின்னு சொல்லி துணியை பார்த்து, ஏன் துணி, உன்னோட சுனாமி ஃபேன் எங்க? அதை ஒழிச்சு வச்சுடு, இல்ல நான் கூலர் காத்துக்கு பறந்துட போகுது. ஓஹோ, கூலர் வாங்கிட்டியா சிச்சு? ஆமா, இதுல தண்ணி ஊத்துனா போதும், காத்து மட்டும் இல்ல, காத்தோட சேர்ந்து சாரலும் வீசும். ஏசில இருந்து வர மாதிரி வரும். ஆன் பண்ணுங்கடா. சிச்சு காக்கா அந்த கூலரை ஆன் பண்ணா. கிர்ன்னு பெரிய சத்தத்தோட அந்த கூலரும் ஆன் ஆச்சு. காத்தோட சேர்ந்து தண்ணியோட சாரலும் துணியோட வீட்டுக்கு முன்னாடி விழுந்துச்சு. அம்மா, காத்து நல்லா சில்லுன்னு வருதுமா. பாத்தியா புஜ்ஜி,
என்னோட பெட்டி எப்படி இருக்கு? இப்ப என் பக்கத்துல உக்காந்தா உனக்கும் சில்லுன்னு காத்து வீசும். என்கிட்ட மினி ஃபேனும் இருக்கு, இப்ப பெரிய கூலரும் இருக்கு. சிச்சு காக்கானா ரிச்சு. ரிச்சுனாலே அது சிச்சு காக்கா தான். வாங்க வந்து உக்காந்துக்கோங்க. பன்னு அந்த கூலர் முன்னாடி நின்னு, ஆண்டி இது சூப்பரா இருக்கு, நான் இங்கே நின்னுக்கவா? இதுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டா ஷவர்ல குளிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. நான் போய் சோப் எடுத்துட்டு வருவா. ஓரமா போடா, என் கூலரை பாத்ரூம் ஆக்கிடாத. என்ன புஜ்ஜி அமைதி நின்னுக்கிட்டு இருக்கிற? உன்னோட சுனாமி ஃபேனை வித்துட்டு 2 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுப்போ. அந்த அவமானம் தாங்க முடியாம புஜ்ஜி வீட்டுக்குள்ள போயிட்டா. வீட்டுக்குள்ள மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தா. அம்மா, நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். சிச்சு ஆண்டி எல்லாரும் முன்னாடி என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது. விடு புஜ்ஜி, அவ பணக்காரி வாங்கினா, அவகிட்ட பணம் இருக்கு. ஆனா நம்ம கிட்டதான் பணம் இல்லல்ல. இல்லம்மா, என்னால அப்படியெல்லாம் விட முடியாது. அவங்க கூலரை விட பெரிய கூலர் நம்ம வாங்கி ஆகணும். அவங்க கூலர்ல இருந்து சாரல் மட்டும்தானே நம்ம வீட்டுக்கு மேல விழுது. ஆனா நம்ம கூலர்ல இருந்து வர சாரல்ல அவங்க கூலரே பறந்து போயிடணும். அப்படி ஒரு பெரிய கூலர் நம்ம வாங்கணுமா? ஆனா அதுக்கு 10,000 ரூபாய் இருக்குமேமா. என்கிட்ட ₹1 கூட இல்லையே. அப்படின்னா நீ கடன் வாங்குமா. மஹி பாட்டி கிட்ட வட்டிக்கு கடன் வாங்க. நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா வட்டியோட அந்த கடனை தீர்த்துடுறேம்மா, ப்ளீஸ்மா. பொண்ணு வருத்தப்படுறத தாங்க முடியாம துணிக்குருவி வேற வழி இல்லாம மஹிக்கழுகு கிட்ட போய் 10,000 ரூபாய் கடன் வாங்கி சிட்டிக்கு போய் சிச்சு வாங்கின கூலரை விட ரொம்ப பெரிய கூலரை ஊருக்கு எடுத்துக்கிட்டு வந்தா. அத அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சப்போ அங்க சிச்சு, சோட்டோ, பன்னு எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அட துணி, என்ன இது இவ்ளோ பெரிய கூலர் வாங்கிட்டு வந்திருக்க? இத வீட்டுக்குள்ள வச்சுட்டா நாம எங்க போய் படுக்கிறது? அதுக்கு வீட்ல வச்சாதானே, வெளியில தானே நாங்க வைக்க போறோம் அப்படின்னு சிச்சுவை பார்த்து, என்னங்க சிச்சு ஆண்டி, உங்க அந்த சின்ன கூலர் எங்க? எங்களுடைய ஜம்போ கூலரை பாத்தீங்களா? இதுல இருந்து காத்து வீசிச்சுன்னா அந்த காத்துக்கு உங்க வீடு கூட பறந்து போயிடலாம். சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்ன துணி இது? இதோட கூலருக்கு விலை அதிகமா இருக்குமே, இந்த கூலர் வாங்க ஏது உனக்கு பணம்? என் பொண்ணோட ஆசைக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் சிச்சு. கடன் வாங்கினேன். எங்க கூலர் முன்னாடி உன் கூலர் சின்ன மியூசிக் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. புஜ்ஜி ஸ்விட்ச ஆன் பண்ணா. ஆன் பண்ண உடனே குயி குயி அப்படின்னு பெரிய சத்தத்தோட கூலர் ஆன் ஆச்சு. அதுல இருந்து வீசுற காத்துக்கு சிச்சு காக்காவோட வீட்டுக்குள்ள இருக்கிற துணியெல்லாம் பறந்துச்சு. ஐயோ, என் புடவையெல்லாம் பறக்குது. நிப்பாட்டு நிப்பாட்டு அந்த கூலரை. என்ன ஆண்டி, சில்லுன்னு காத்து வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, இப்ப காத்து வரும்போது நிப்பாட்டு நிப்பாட்டுங்கிறீங்க. இந்த காத்தை என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரீ தானே. வாவ் புஜ்ஜி, இதுல வர காத்துக்கு நான் காத்தாடி மாதிரி பறந்துடுவேன் போல. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பிடிச்சுக்கோ. ராத்திரி 8 மணி இருக்கும். சிச்சு காக்கா அதோட வீட்டுல குட்டி போட்ட பூனை மாதிரி அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. சே, இந்த துணி புஜ்ஜி 2 பேரும் ஒவ்வொரு தடவையும் என்ன அவமானப்படுத்துறாங்க. என் கூலரை விட பெரிய கூலரை வாங்கி என்ன அவமானப்படுத்திட்டாங்க. அந்த கூலரை மிஞ்சுற மாதிரி வேற ஏதாவது நான் வாங்கி ஆகணும். ஆனா என்ன? ஏசி, ஏர் கண்டிஷனர், அதை மிஞ்சி வேற எதுவுமே இருக்க முடியாது. மம்மி, ஏசினா அதுக்கு 30,000 ரூபாய் ஆகுமே. நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. பணம் இல்லடா, என்னடா? என்கிட்டதான் 2 தங்க செயின் இருக்குல்ல, இத அடகு வச்சு அந்த ஏசியை நான் வாங்கிட்டு வரேன். துணி அவளுடைய பொண்ணுக்காக கடன் வாங்கி ஏர் கூலர் வாங்கும்போது நான் ஏசி வாங்க மாட்டேனா? அவங்கள பார்த்து நீ எதுக்குமா உன் தங்கத்தை எல்லாம் அடகு வைக்கணும்? வேணாமா? நீ வாய மூடுறா. நாளைக்கு புஜ்ஜி துணியோட முகத்தை நான் பார்த்தே ஆகணும். அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா பக்கத்து ஊருக்கு போய் அவளுடைய செயினை அடகு வச்சு அதுல வந்த பணத்துல அவளுடைய வீட்டுக்காக ஒரு ஏசிய கொண்டு வந்தா. அந்த ஏசிய அவங்க வீட்டுக்குள்ள பிக்ஸ் பண்ணா. அதோட அவுட்டோர் வீட்டுக்கு வெளியில ஜன்னலுக்கு பக்கத்துல துணியோட வீட்டை பார்த்த மாதிரி வச்சிருந்தா. அன்னைக்கு மதிய நேரம் வெயில் அதிகமா இருக்கும்போது அந்த அனல் தாங்க முடியாம கூலரை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு துணி புஜ்ஜி 2 பேரும் வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் சிச்சு காக்கா ரிமோட் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா. உள்ள இருக்கிற ஏசிய அவ ஆன் பண்ணிட்டு வந்ததுனால வெளியில இருக்கிற அவுட்டோர்ல இருந்து அனல் காத்து நேரா துணி புஜ்ஜி உக்காந்துருந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் வீசுச்சு. என்ன சிச்சு, மறுபடியும் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்க? என்ன அது? இது மிஷின் கிடையாது துணி. இது என் பெருமைக்கான அடையாளம். இது பேரு ஏசி. இத போட்டு வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருந்தா அப்படியே ஷிம்லால உக்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு சில்லுன்னு இருக்கும். உங்களுடைய இந்த கூலரை இப்பவே பேக் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து வெறும் சில்லு காத்து மட்டும்தான் வரும். என்னுடைய ஏசில இருந்து அப்படியே பனி பொழியும். சூப்பரா இருக்கும். துணி புஜ்ஜி 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஏசின்னு சொன்னது அவங்க மைண்டே பிளாக் ஆச்சு. அம்மா, சிச்சு ஆண்டி ஏசி வாங்கிட்டாங்க. இப்ப நாம என்ன வாங்குறது?
ஏசியை விட பெருசு வேற என்ன இருக்கு? பேசாம நாமளும் ஏசியை வாங்கிடலாமா? அப்போ துணி புஜ்ஜியோட தலையில கொட்டி, வாய மூடு புஜ்ஜி, இந்த கூலருக்கே என் உசுறு போற அளவுக்கு ஆயிடுச்சு. கடன் கட்ட முடியாம இதுல ஏசி வேணுமா? அதுக்கு என் வீட்டை தான் விக்கணும். நாம தோத்து போயிட்ட விடு புஜ்ஜி. துணி எழுந்துச்சு சிச்சு பக்கத்துல போய், சிச்சு நான் ஒத்துக்கிறேன், உன்கிட்ட நாங்க ஜெயிக்க முடியாது, நாங்க தோத்துட்டோம். நான் இப்பவே இந்த ஜம்போ கூலரை ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்து வாங்கின கடனை அடைச்சிடுறேன். நீ ஏசி வாங்கிருக்க, உன்னோட ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ண. ஆமா ஆண்டி, வின்னர் என்னமோ நீங்க தான், ஆனா எங்க கிட்ட இனிமே வச்சுக்காதீங்க. சிச்சு காக்கா அதை கேட்டு ரொம்பவும் பெருமையோட, வாவ் நான் ஜெயிச்சிட்டேன், அதான் என்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு சொல்றது. பனோ இந்த ரிமோட்டை புடிடா, உள்ள யாரும் வராம பாத்துக்கோ, ஏசி ரூம்ல போய் படுத்து தூங்குறேன். ராத்திரி நேரம் ஆச்சு. ராத்திரி நேரம்ங்கிறதுனால வெளியில சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ துணிக்குருவி புஜ்ஜி குருவி 2 பேரும் வீட்டு வாசல கைத்துக்கட்டல போட்டுக்கிட்டு அந்த டேபிள் ஃபேனை வச்சுக்கிட்டு ஆகாயத்துல நட்சத்திரத்தை பாத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா இங்க காத்து நல்ல சில்லுன்னு வீசுது இல்லம்மா, இங்க ஃபேன் கூட தேவையில்லை போல. ஆமாமா, இயற்கையா வீசுற காத்துக்கு முன்னாடி எந்த காத்தும் நிக்க முடியாது. கடன் தொல்லையும் இல்ல, கரண்ட் பில்லும் அதிகமா வராது, நிம்மதியா தூங்கலாம். அதே நேரத்துல சிச்சு காக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாக்கலாமா? சிச்சு காக்கா போர்வைய போத்திக்கிட்டு, ஐயோ என்னடா இது, ஏதோ ஐஸ் கட்டிக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஏசி ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா வெளியில துணியும் புஜ்ஜி இருப்பாங்க, ஏசில நான் என்ஜாய் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு நான் என் வீட்டையே விக்கணும் போல. எதுக்கு இந்த தேவையில்லாத பெருமையோ? அப்படி அந்த வெயில் காலம் முழுக்க துணி புஜ்ஜி 2 பேரும் வீட்டு வாசல்ல நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. ஆனா சிச்சு காக்கா மட்டும் வீம்புக்காக தினமும் ஏசியை போட்டுக்கிட்டு கரண்ட் பில்லு எவ்வளவு வருமோ ஏதோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. காலையில 8 மணி. ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே லூசி புறா, சிச்சு காக்கா, துணிக்குருவி, சோட்டுக்கிளி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஹோலி பண்டிகை ஞாபகத்திலே இல்ல. ஹப்பா, காலையில இருந்து ஒரே டென்ஷனா இருக்கு. வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு என் கை கால எல்லாம் வலிக்குது. தினமும் என்ன சமைக்கிறது என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கே தலை வெடிச்சிடுது. என் கவலையும் அதான் துணி. தினமும் பண்ணு ஏதாவது சமைச்சு கொடுக்க சொல்லி சொல்றான். அவன் பசியை தீக்கிறது என்னால முடியவே இல்ல. அப்போ சிச்சு காக்கா ஸ்டைலா மேக்கப் போட்டுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலை சமையல் வேலைன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன பாத்தீங்களா? எனக்கு காலையிலேயே முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் போட்டுக்கிட்டு இருக்கேன், அழகாவதுக்காக. இன்னைக்கு ஒரு புது புடவை கட்டலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். சிச்சு நீ என்ன பூசினாலும் கருப்பாதான் இருக்க போற, ஆனா என்ன பாத்தியா, இவ்வளவு வெள்ளையா அழகா இருக்கேன், இவ்வளவு கிளீனா இருக்கேன் பாரு. போதும், ரொம்ப பெருமைப்பட்டுக்காத, கருப்பு தான் சூப்பர். சரி இன்னைக்கு ஏதாவது விசேஷமா, யாராவது எனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பதான் புஜ்ஜி பன்னு 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க கையில 2 கவர் இருந்துச்சு. பெரியவங்களுக்கு ஹிண்ட் கொடுக்கறதுக்காக அதை கொண்டு வந்திருந்தாங்க. அம்மா, துணியாண்டி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்பெஷலா? ஒன்னும் இல்லடா, எப்பவும் போல இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க போறேன், அதுதான் ஸ்பெஷல். ஐயோ அத்தை, நான் சமையலை பத்தி கேட்கல. இன்னைக்கு கேலண்டர் பாத்தீங்களா? ஏதாவது விசேஷம் இருக்கா? இன்னைக்கு என்ன விசேஷம்? ஒன்னும் இல்லையே. பொங்கல் போயிடுச்சு, தீபாவளி இன்னும் வரல. இன்னைக்கு எந்த விசேஷமும் இல்ல. நீங்க போய் விளையாடுங்க, சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க. ஐயோ அத்தை, இன்னைக்கு கலர் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல நாள், எல்லாரும் ஞாபகப்படுத்தி பாருங்க. என்னது கலர் சம்பந்தப்பட்டதா? ஓ, இன்னைக்கு பியூட்டி பார்லர்ல ஹேர் கலரிங்க்கு 50% ஆஃபர்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நான் இப்பவே போய் என் ஹேருக்கு கலரிங் பண்ணிக்கிறேன். அதை கேட்ட பன்னு கிளி, ஐயோ கடவுளே, இவங்களுக்கு கலர்ஸ் பத்தி சொன்ன ஹேர் கலரிங் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்க உட்காந்து சும்மா வீண் கதை பேசுங்க, நாங்க கிளம்புறோம். வாடா பன்னு, நம்ம இன்டைரக்டா சொன்னா இவங்களுக்கு புரியாது, இப்பவே நம்ம பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். புஜ்ஜி பன்னு 2 பேருமே ஊர் இலையில இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட போனாங்க. அங்க அவங்க ஏற்கனவே ரெடி பண்ணிருக்கிற கலர் தண்ணி, கலர் பொடி எல்லாம் இருந்துச்சு. டேய் பன்னு, பாத்தியாடா, அம்மாங்களுக்கு இன்னைக்கு ஹோலி பண்டிகைன்றது ஞாபகத்திலேயே இல்ல. அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க போல. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மாதிரி ஒரு மெமரிஸா அவங்களுக்கு கொடுக்கணும். சரி புஜ்ஜி, நான் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பாரு. ப்ளூ, பிங்க், ரெட்டு, எல்லோ எல்லாம் இருக்கு. புதுசா வாட்டர் கன்னு கொண்டு வந்திருக்கேன். நம்ம இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம். ஆனா அவங்க எல்லாரையும் நம்ம இங்க எப்படி கூட்டிட்டு வருது? வாங்கன்னு சொன்னா அவங்க வர மாட்டாங்களே. துணி அம்மா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க, சிச்சு அத்தை எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. டோன்ட் வரி புஜ்ஜி, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நீ போய் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ.
இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே உன்கிட்ட வச்சுக்கோ. 2 பக்கெட் கலர் தண்ணி ரெடியா வச்சுக்கோ. நான் மரத்துக்கு மேல உட்காந்துக்கிறேன்டா. அப்ப நீ? அப்படின்னா நான் மரத்துக்கு பின்னாடி புதர்ல ஒளிஞ்சுக்கிறேன். என் கையில அந்த பிங்க் கலரும் கிரீன் கலரும் எப்பவுமே இருக்கும். நான் இப்பவே ஊருக்குள்ள போய் ஒரு பெரிய டிராமா போட்டுடுறேன். அப்ப எல்லாரும் வேகமா இங்க ஓடி வந்துருவாங்க. என்னடா டிராமா போட போற? அவங்க எல்லாரும் பயந்துட போறாங்க. பண்டிகை அன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. நான் போய் புஜ்ஜி மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டா அடிபட்டுச்சுன்னு சொல்லுவேன். உடனே அவங்க எல்லாரும் இங்க ஓடி வருவாங்க. அப்ப மரத்துக்கு மேல இருக்கிற நீ கலர் தண்ணி அவங்க தலை மேல ஊத்திடு. புதருக்குள்ள இருந்துனா கலர் அவங்க மேல பூசிடுறேன். அப்ப அவங்க எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. புஜ்ஜி சந்தோஷமா, இது சூப்பர் ஐடியாடா. ஆனா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு திட்டுனா? கோவப்படாதீங்க ஆண்டி, ஹோலி பண்டிகைக்காக தானே விளையாடணும்னு சொல்லலாம். சரி, நீ மரத்துல ஏற, நான் போய் அவங்கள கூட்டிக்கிட்டு வரேன். புஜ்ஜி கலர் தூள் கலந்துருக்கிற 2 பக்கெட் தண்ணியை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு மேல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. இன்னொரு பக்கம் பன்னு ஊருக்குள்ள போனான். அப்போ மஹிக்கழுகு, சிச்சு காக்கா, சோட்டு கிளி, டுனி, லூசி இவங்க எல்லாருமே ஊருக்கு நடுவுல ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பன்னு ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி கண்ணுல கண்ணீரோட இப்படி எல்லார்கிட்டயும் சொன்னான். அம்மா, டுனி ஆண்டி காப்பாத்துங்க. ஐயோ, நடக்க கூடாதது நடந்து போச்சே. என்னடா ஆச்சு பன்னு? ஏண்டா இப்படி அழுவுற? நாய் ஏதாவது துரத்திக்கிட்டு வருதா? என்னாச்சு பன்னு? புஜ்ஜி எங்க? 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க, அவ எங்க? பன்னு கிளை கண்ணை தொடச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டே, அதுதான் ஆண்டி, நாங்க அந்த ஊர் எல்லையில இருக்கிற பெரிய மரத்துக்கு கீழே விளையாடிக்கிட்டு இருந்தோம்மா. மரத்துல ஏறினப்போ திடீர்னு புஜ்ஜி கால் வலிக்கு மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டா. பன்னு சொன்னது கேட்ட உடனேயே துணி ரொம்ப ஆச்சரியமா, என்னடா சொல்ற பன்னு? புஜ்ஜி மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாளா? அவளுக்கு அடிபட்டுருச்சா? ஆமா ஆண்டி, கீழே விழுந்தா அடிபடாம இருக்குமா? தலையில பெரிய அடி, ரத்தம், சிகப்பு கலர்ல ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. அவளால எழுந்திருக்க முடியல. உங்களை கூட்டிக்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்பி விட்டா. ஐயோ, ரத்தம் வருதா? நான் அப்பவே சொன்னேன், பெரிய மரத்துல எல்லாம் ஏறி விளையாடாதீங்கன்னு. ஆனா இந்த பசங்க நம்ம பேச்சை எப்ப கேட்டாங்க? அட கடவுளே, தலையில அடிபட்டிருக்கா. தலையில அடிபட்ட ஆபத்தாச்சே. மஹி, சீக்கிரமா வாங்க, நம்ம போய் புஜ்ஜிய காப்பாத்தணும். டுனி, அழாத, புஜ்ஜிக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. பனு, அந்த மரம் எங்க இருக்கு? எங்க எல்லாரையும் அங்க கூட்டிக்கிட்டு போ. ஒரு நிமிஷம், நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். அப்போ துணி அழுதுகிட்டே, ஐயோ, என் புஜ்ஜிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. வாடா பன்னு, சீக்கிரமா போலாம். அம்மா, நானும் வரேம்மா, புஜ்ஜி என் ஃப்ரெண்ட் இல்ல. சரிடா, வா. துணிக்குருவி, சோட்டு எல்லாருமே ரொம்பவும் பயந்து போய் பாவம் துணி அழுதுகிட்டே பொண்ணுக்கு ஏதாச்சோ என்னவோ ஆச்சோ அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஊர் எல்லையில இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட வந்தாங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா ஆலமரம் மட்டும்தான் இருந்துச்சு. கீழே புஜ்ஜி விழுந்தான்னு சொன்ன இடத்துல புஜ்ஜியும் இல்ல, அங்க எந்த ஒரு ரத்தமும் இல்ல. புஜ்ஜி, புஜ்ஜி எங்கம்மா இருக்க? டேய் பன்னு, எங்க புஜ்ஜிய காணுமேடா, எங்கடா போயிட்டா? டேய் பன்னு, நீ உண்மையிலே இந்த மரத்துக்கிட்ட தான் சொல்றியா இல்ல வேற ஏதாவது மரமாடா? ஐயோ கடவுளே, இங்க யாரும் இல்லையே. ஏதாவது பூனை வந்து புஜ்ஜியை இழுத்துக்கிட்டு போயிடுச்சா என்ன? அதை கேட்டு துணிக்குருவி சத்தமா அழுதுகிட்டு, ஐயோ, என் பொண்ணு புஜ்ஜிய பூனை தூக்கிக்கிட்டு போயிடுச்சா. ஐயோ புஜ்ஜி, அவ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்? அப்ப பன்னு யாருக்கு தெரியாம பக்கத்துல இருக்கிற புதற்குள்ள போய் கலரை கையில வச்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். டேய் பன்னு, எங்கடா போயிட்ட? இங்க வாடா. மேல பாருங்க, ஒருவேளை கிளையில ஏதாவது மாட்டிக்கிட்டாளா? எல்லாரும் தலையை தூக்கி மரத்துல ஏதாவது மாட்டிக்கிட்டாளான்னு பாக்கும்போது இதுதான் சரியான டைம்னு சொல்லி ஹாப்பி ஹோலி அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அவ கையில வச்சிருந்த அந்த கலர் தண்ணிய எல்லார் மேலயும் ஊத்துனா. அந்த தண்ணி வேற ரெட் கலர்ல இருந்துச்சு. ஐயோ, ஏதோ ஊத்துதே. ஐயோ, மழை, சிகப்பு நிற மழை. திடீர்னு மரத்துக்கு மேல இருந்து சிகப்பு தண்ணி மஹி, சோட்டு, டுனி, சிச்சு எல்லார் மேலயுமே ஊத்துச்சு. அந்த ஷாக்க விட்டே அவங்க இன்னும் வெளியில வரலன்னும் போது புதருக்குள்ள இருந்து நல்ல பச்சை கலர்ல தண்ணியை கொண்டு வந்து பன்னு, லூசி, சின்ன மேல ஊத்துனா. கோவப்படாதீங்க, இன்னைக்கு ஹோலி பண்டிகை, ஹாப்பி ஹோலி. ஐயோ, என் வெள்ளை ரெக்க இப்படி பச்சை ஆயிடுச்சே, யாருடா அது என் மேல கலரை பூசினது? டே பன்னு, என்னை விட்டுடுறா, என் கண்ணெல்லாம் கலரா இருக்கு. மஹிக்கழுகு கண்ணை தொடச்சுக்கிட்டு, பன்னு என்னடா இது, எல்லாரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ புஜ்ஜி குருவி மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்து, ஹஹா அம்மா, நான் தாம்மா புஜ்ஜி, எனக்கு ஒன்னும் ஆகலம்மா, நான் பாரு நல்லாதான் இருக்கேன். இதெல்லாம் எங்க ஆக்டிங்,
நீங்க ஹோலி பண்டிகையே மறந்துட்டீங்க, அதனாலதான் நாங்க இப்படி சர்ப்ரைஸ் பண்ணோம். ஹாப்பி ஹோலி. எல்லாருக்குமே விஷயம் புரிஞ்சுது. புஜ்ஜி கீழே விழல, அவ தலைக்கு அடியும் படல, ரத்தமும் வரல. ஹோலி பண்டிகைக்காக பசங்க பொய் சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப டுனி கோவமா புஜ்ஜிய பார்த்து, புஜ்ஜி என்ன இது, ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு அடிப்பட்டு ரத்தம் வருதுன்னு சொன்ன உடனேயே இந்த மரத்துல இருந்து இந்த கலர் ஊத்துனதை பார்த்து நான் ரத்தம்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன விளையாட்டு இதெல்லாம், இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. டேய் பன்னு, நீ அவ்வளவு பெரிய நடிகனா ஆயிட்டியாடா? புஜ்ஜி கீழே விழுந்துட்டான்னு நாங்க எல்லாரும் நம்புற அளவுக்கு எவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்க. பக்கத்துல வாடா இங்க, ஒழுங்கு மரியாதையா வந்துரு. அப்போ சிச்சு காக்கா அவருடைய புடவைய பார்த்து அழுதுகிட்டு, ஐயோ 1000 ரூபாய் கொடுத்து புதுசா வாங்கின புடவை, இப்போ இது புது புடவை மாதிரி இல்ல, ஹோலி புடவை மாதிரி இருக்கு. என் மேக்கப் எல்லாம் போயிடுச்சு, நான் பார்க்க பேய் மாதிரி இருக்கேன். பன்னு புஜ்ஜி 2 பேரையுமே போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. ஐயோ என்னோட பியூட்டிஃபுல் ஒயிட் ஃபெதர்ஸ், தினமும் என் ஃபெதர்ஸ் நல்லா இருக்கணும்னு டவ் சோப்பு போட்டு குளிக்கிறேன். ஆனா இப்ப கிரீன் கலர்ல நான் கிளி மாதிரி ஆயிட்டேனே. பசங்களா, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. பண்டிகை கொண்டாடுறது தப்பு இல்ல, ஆனா இப்படி பொய் சொல்லி எங்களை டென்ஷன் ஆக்குனது தப்பு. அப்போ புஜ்ஜி ரொம்ப சோகமா, சாரி மஹி ஆண்டி, நாங்க வேணும்னு பண்ணல. காலையில இன்னைக்கு ஹோலி பண்டிகைன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணோம். நீங்க அது பெருசா எடுத்துக்கல, அதனாலதான் நாங்க இப்படி பண்ணோம். எப்ப பார்த்தாலும் வேலைன்னு நீங்க பிஸியாவே இருக்கிறீங்க இல்லையா? ஆமா, எப்ப பார்த்தாலும் வேலை. இந்த உலகத்துல எது வேணும்னாலும் மறக்கலாம், ஆனா பண்டிகை மறக்கலாமா? பண்டிகை அன்னைக்கு வீட்டுல உட்காந்துக்கிட்டு சமையல் வேலை, வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா சின்ன பசங்க நாங்க யாரு கூட போய் விளையாடுறதா? எங்களுக்கும் பண்டிகை கொண்டாடணும்னு ஆசையா இருக்கும்ல, அதனாலதான் உங்க எல்லாரும் கூடவும் சேர்ந்து கொண்டாட நாங்க இப்படி பண்ணோம். பன்னு புஜ்ஜி 2 பேரும் சொன்னதை கேட்டதும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பசங்க பண்ணது சரிதான், நாம தான் வேலைன்னு பிஸியா இருக்கோம், பசங்க கூட விளையாடுறதே இல்ல, பண்டிகையை மறந்தது தப்புன்னு நினைச்சாங்க. அட ஆமா, இன்னைக்கு ஹோலி பண்டிகை இல்ல, இத நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். பசங்க பண்ணது சரிதான், எப்ப பார்த்தாலும் வேலைன்னு வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய இந்த பண்டிகை நாள் எல்லாம் நமக்கு ஞாபகத்திலே இருக்கிறது இல்ல. அப்ப துணியும் கோவத்தை குறைச்சுக்கிட்டு, புஜ்ஜி நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா ரத்தம் வருதுன்னு சொல்லி அம்மாவை பயமுறுத்திருக்க கூடாதுல்ல அப்படின்னு துணி போய் புஜ்ஜிய கட்டி பிடிச்சுக்கிட்டா. எது எப்படியோ கலரை எங்க மேல ஊத்திட்டீங்கல்ல, எனக்கு உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இன்னும் நான் பூசலையே அப்படின்னு சோட்டு பன்னு கையில இருக்கிற கலரை எடுத்து துணியோட முகத்துல பூசினா. துணி ஹாப்பி ஹாலிடே. என்னடி ஏன் முகத்திலே கலர் பூசுற, என்ன பண்ற பாரு. துணியும் கீழே இருக்கிற கலரை எடுத்து சோட்டுக்கு பூச போனா. இப்ப அந்த இடமே பயங்கர கோலாகலமா இருந்துச்சு. ஒருத்தங்க மேல ஒருத்தங்க கலர் பூசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா புடவை வீணா போனத மறந்துட்டு, ஓஹோ அப்ப நானும் கலர் பூசுறேன், ஹோலி கொண்டாடலாம்ல. அப்படி சிச்சு காக்கா 2 கையிலயும் பிங்க் கலர் பொடி எடுத்துட்டு போய் லூசியோட முகத்துல பூசிடுச்சு. சிச்சு என் மேல பிங்க் கலரா போடுற, உன் மேல இப்ப பாரு அப்படின்னு கிரீன் கலர் எடுத்து சிச்சுவோட தலையில போட்டுச்சு. அம்மா நானும் போய் விளையாடுவா? ஆமாண்டா வா, இந்த புஜ்ஜிக்கு பன்னுக்கும் இப்ப நாம யாருங்கிறத காட்டலாம். சிச்சு சின்னும் 2 பேரும் சேர்ந்து பன்னு மேல கலர் தண்ணியே ஊத்துனாங்க. பன்னு ஓடிக்கிட்டு இருந்தான். அம்மா என்ன காப்பாத்து, சிச்சு ஆண்டி என் மேல கலர் ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஊத்துவாங்கடா, இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டதே நீதானே. அப்படி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் எல்லாரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க கலரை பூசிக்கிட்டு கலர் தண்ணி அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பன்னு ரொம்ப சோர்வடைஞ்சு, ஐயோ எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, கலர் அடிச்சு விளையாடினது எல்லாமே போதும், இப்போ வயிற்றுக்கு சாப்பிட ஏதாவது வேணும்ல. சாப்பிடாம உன்னால இருக்க முடியாதுல்ல. சரி, இன்னைக்கு ஹோலி பண்டிகைல நான் உங்க எல்லாருக்காகவும் ஸ்வீட்டு காரம் எல்லாம் பண்ணி வைக்கிறேன், எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க, அங்க சாப்பிடலாம். அப்போ நான் புளி சாதம் செஞ்சு எடுத்துட்டு வருவா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அப்ப நான் குலாப் ஜாமுன் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சூப்பர், அப்ப இன்னைக்கு ஊருக்கு நடுவுல நம்ம எல்லாருமே பார்ட்டி கொண்டாடலாம். இந்த ஹோலி பண்டிகை இன்னைக்கு ஜாலியா இருக்கும். இதை இவ்வளவு ஜாலியா ஆக்குன பன்னுவுக்கு புஜ்ஜிக்கும் நன்றிதான். தேங்க்யூ மஹி ஆண்டி, எங்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ அது இதுதான். நம்ம எல்லாரும் எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். பண்டிகை நாளன்னைக்காவது நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு பிஸியா இருக்க கூடாது. ஆமா, அப்படியே தினமும் இதே மாதிரி பண்டிகை வந்தாலும் நம்ம வேலை விட்டு செய்யாம கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். பன்னு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க.